அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இட்லி பொடி திரிக்கிறதுக்காண்டி நான் கருப்பு உளுந்து 1/4 கிலோ உளுந்து எடுத்து அதை வறுத்து எடுத்துக்கிடுதேன். அதுக்கப்புறம் எள் 50 கிராம், அதுக்கப்புறம் மிளகு 50 கிராம், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிடுதேன். அதுக்கப்புறம் காணம் அது ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கிடுதேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடுதேன். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸீடு ஒரு 4 டீஸ்பூன் அதையும் எடுத்து வறுத்துக்கிடுதேன். அதுக்கப்புறம் வல்லாரக்கீரையும் முருங்கைக்கீரையும் 2 நான் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிடுதேன். வறுத்து எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், புளி, காயம், தேவையான அளவு காயம் இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜார் இதெல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்ல பவுட்ரு மாதிரி திரித்து எடுத்துருங்க. நமக்கு இதில் குழந்தைங்களுக்கு இட்லி பொடினா நமக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படிங்கும்போது இதில் முருங்கைக்கீரை, வல்லாரக்கீரை, கொள்ளு எல்லாம் சேர்ந்துருக்கும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமானதும் கூட தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.